வாழ்க வளமுடன். ஓஷோனுடைய சிந்தனைகள் பார்த்தீங்கன்னா, விழிப்புணர்வு, நீயாக இருத்தல், ஏற்றுக்கொள்ளுதல், அந்த கணத்தில் வாழுதல், அன்பு, காதல், காமம், கடவுள். இதை மையமாக வச்சுதான் ஓஷோனுடைய ஸ்பீச் ஆகட்டும், புக்ஸ் ஆகட்டும், சிந்தனைகள் ஆகட்டும், தியான முறைகளாகட்டும், எல்லாமே இதை மையமாக வைத்துதான் அவர் நிறைய பேசியிருக்கார். இப்ப விழிப்புணர்வு அப்படின்னு சொல்லும் பொழுது எந்த ஒரு வேலையிலேயே நாம முழு ஈடுபாட்டோட அதோட லயமாயி செயல்படுறது விழிப்பு நிலை. இப்ப இந்த விழிப்புணர்வு அப்படிங்கறதுல பாத்தீங்கன்னா சாட்சி பாவனா அப்படிங்கிறது ரொம்ப எளிமையா அது கை கொடு. இந்த சாட்சி பாவனால நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்கு, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு. ரொம்ப சிம்பிள் தான். இதுக்கு என்ன உதாரணம் சொல்லலாம் அப்படின்னு, எனக்கு சின்ன வயசுல இருந்தே ஒரு பழக்கம் உண்டு. இப்ப ஏதாவது ஒரு விஷயம் இப்போ டிவியில பாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அல்லது ஏதோ ஒரு சண்டை நடக்குது, அந்த சண்டையை நிறைய பேர் வேடிக்கை பார்ப்பாங்க இல்லையா? அப்போ நான் என்ன பண்ணுவேன், இந்த சண்டையை பார்க்க மாட்டேன், வேடிக்கை பார்க்கறவங்கள பார்ப்பேன். இப்ப இதுல என்ன நடக்கும்னா, அவங்களோட எக்ஸ்பிரஷன் இதெல்லாம் பார்க்கும்பொழுது ரொம்ப சிரிப்பாகவும் இருக்கும், சிந்தனைக்குரியதாகவும் இருக்கும் இல்லையா? அப்ப சண்டை நடக்கிறது ஒரு காட்சி, பாக்குறவங்க ரெண்டாவது, மூணாவது நானு. அப்ப இதையே நம்மளுக்குள்ளாக பரிச்சயம் பண்ணும் பொழுது, இப்போ ஒரு ஓசை கேட்கிறோம், அந்த ஓசை என்ன ஆகுது, ஓசைங்கிறது ஒண்ணு, நம்ம அது காது வழியா உள்ள போய் இது இன்ன சவுண்டு அப்படின்னு இனம் காணுது இல்லையா? அப்ப நம்ம சவுண்டு கேட்கிறோம். ரெண்டாவது, இது இன்ன சவுண்டு, இது குயில் கூவுது, குயிலுடைய சப்தம் இது அப்படின்னு சொல்லி இனம் காண்றோம் இல்லையா? அது எது நம்மளுக்கு அது சொல்லி கொடுக்குது இல்லையா? உள்ள இருக்கக்கூடிய அந்த மையம். அப்போ இதுதான் ஒவ்வொரு விஷயத்திலையும் நாம இத சாட்சி பாவனாவை நாம பரிச்சயம் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா, எந்த ஒரு சிக்கலுக்குள்ளாகவும் பிரச்சனைக்குள்ளாகவும் நாம சிக்கிக் கொள்ளாம நம்மளால எப்பவுமே ஒரு இயல்புத்தன்மையிலேயே நம்மளால இருக்க முடியும் இல்லையா? ரொம்ப எளிமையான ஒரு பயிற்சி முறை தான். இதை எல்லா விஷயத்திலையுமே, இப்போ ஒரு வண்டியில போயிட்டு இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா வண்டி நகரும், நாமளும் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா நம்மளுக்குள்ளாக இருக்கக்கூடிய மையம் நகராது. அப்ப அதை கவனிக்கணும். அப்ப இதுதான் சாட்சி பாவனா. ஒவ்வொரு விஷயத்திலையும் அந்த மூன்றாவதாக நாம எல்லாத்தையும் தள்ளி வச்சு பார்க்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, எந்த விதமான ஒரு பாதிப்புக்குள்ளாகவும் நம்ம ஆட்படாத நம்மளுடைய இருப்பிலேயே நாம இருந்து கொண்டு நம்மளால செயல்பட முடியும். சரிங்களா? அப்ப இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. நிறைய இதுக்கு ஓஷோ முக்கியத்துவம் கொடுத்திருப்பாரு. இதைத்தான் தியான முறைகள்ல விபாசனா தியானம் அப்படின்னு சொல்லி ஒரு தியான முறை கொடுத்திருக்காரு. அடுத்ததாக ஏற்றுக்கொள்ளுதல் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எல்லா விஷயத்தையும் அப்படியே நம்ம ஏற்றுக்கொள்ளுதல். இது நடைமுறைக்கு பாத்தீங்கன்னா சொல்லும் பொழுது அப்படிலாம் முடியுமா அப்படின்னு இருக்கும். இல்ல, இது சாத்தியம்தான். ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா அது நல்லதா கெட்டதா அப்ப எனக்கு தெரியாது. ஒரு நேரம் அது நல்லதா இருக்கும், இன்னொரு நேரம் அது கெட்டதா இருக்கும். அப்ப எதுவுமே பிரித்தாழக்கூடிய தன்மை எனக்கு இல்ல. அப்ப அதை கூட போராடாத அதை நான் அப்படியே ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னா அதுல உள்ள நல்லது மட்டுமே எனக்கு தெரிய வரும். இப்ப இது போலதான் ஒவ்வொருத்தருக்குமே. அப்ப எந்த ஒரு விஷயத்தையும் நாம ஏற்றுக்கொள்ள பழகிட்டோம் அப்படின்னா, வாழ்க்கைங்கிறது போராட்டம் இல்லாத வாழ்க்கைங்கிறது ஒரு கொண்டாட்டமாக நம்மளால அனுபவிக்க முடியும். அப்படிங்கறதுனாலதான் ஓஷோ அதுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு. இப்ப அடுத்தது அன்பு. அன்பு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மனித பிறப்பினுடைய சுய பண்பே அந்த அன்பு தான். இப்ப அந்த அன்புங்கிறத வச்சு என்ன ஆகுது, நிறைய பரிமாணங்கள் உருவாகுது. இதை பொறுத்து நம்ம நிறைய பதிவுகள்ல பேசி இருக்கோம். இப்ப அந்த அன்பு தான் என்ன ஆகுது, காதலாகவும் காமமாகவும் அதுவே கடவுள் நிலை உணர்வதற்கு ஒரு வழிமுறையாகவும் அமையுது. இப்ப மலர்கள் அப்படின்னு நாம சொல்றோம், பொதுவான மலர்கள். அப்ப அந்த மலர்கள்ல எத்தனை வகையான மலர்கள் இருக்கு. ரோஜா இருக்கு, மல்லி இருக்கு இல்லையா, தாமரை இருக்கு, அல்லி இருக்கு, பவளமல்லி இருக்கு, பாரிஜாதம் இருக்கு, செண்பகம் இருக்கு. இது மாதிரி எத்தனை வகையான மலர்கள் இருக்கு. அது போல அன்புங்கிறது மையப்புள்ளி ஒண்ணுதான். அதுல இருந்து என்ன ஆகுது, பரிமாணங்களா அவரவர்களுடைய தேவைக்கேற்ப என்ன ஆகுது, அந்த பரிமாணங்கள் செயல்பாட்டுக்கு வருது இல்லையா? இப்ப இந்த அன்பு தான் என்ன ஆகுது, ரசனை உணர்வு கூடும் பொழுது அது காதல் ஆகுது. அந்த காதல் எதனோட வேணாலும் இருக்கலாம். ஒரு செடி மேல இருக்கலாம், ஒரு பிராணிகள் மேல இருக்கலாம் இல்லையா, ஒரு மனுஷங்க மேல இருக்கலாம், எதனோட வேணாலும் காதல் கொள்ளலாம். என்ன ஒண்ணுன்னா, ரசனை உணர்வு கூடும் பொழுது அது காதல் உணர்வாக பரிணமிக்குது. இதத்தான் என்ன சொல்றாங்க, கண்ணன் கோபியனுடைய உறவு, இதெல்லாம் நம்ம சொல்றோம். அப்ப காதல் அதுதான் நம்ம இந்த இடத்துல கவனிக்க வேண்டியது. அடுத்ததாக இந்த காதல் தான் என்ன ஆகுது, அவரவர்களுடைய தேவைக்கேற்ப காமமாக பரிணமிக்குது. இதுவே இன்னும் கொஞ்சம் பக்தியில ஆழ்ந்து இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா, ரொம்ப அது கூடி போய் அந்த காதல் உணர்வே அதிகமாகி கருணை அப்படிங்கிற ஒண்ணா பரிணமிக்குது. எல்லாமே மையப்புள்ளி ஒண்ணுதான்.
இப்ப இந்த காமம்னு சொல்லி வரும்பொழுது சாதாரணமா மக்கள் என்ன பண்ணிடுவாங்க, உடனே அதை சமன்பாடு படுத்துறதுக்கு முயற்சியில இறங்கிடுவாங்க இல்லையா. அது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் அந்த அனுபவம் நிச்சயமாக தேவை. அனுபவம், எந்த ஒரு அனுபவமும் நம்முடைய அனுபவமாக இல்லாமல் இருந்தா அது வந்து வேஸ்ட் அப்படின்னு சொல்லி ஓஷோ நிறைய இடத்துல சொல்லுவார். உன்னுடைய அனுபவம் தான் உண்மை அப்படின்னு சொல்லுவார். அப்ப அதுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, முதல்ல வந்து அந்த காமம்ங்கிற ஒரு உணர்வு நம்ம அனுபவிச்சிட்டோம் அப்படின்னா, ஒன்ஸ் நம்ம அதை அனுபவிச்சிட்டோம் அப்படின்னா என்ன ஆகுது, தொடர்ந்து அதை அனுபவிக்க அதுல இருந்து அடுத்த கட்டமாக அது வந்து நம்மள கூட்டிட்டு போகும். அப்ப அதுலயே சிக்கி இருக்காம அது எப்படி வந்து அந்த கடவுள் நிலையை உணர்ந்து கொள்வது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன பயிற்சி முறை. இது எனக்கு கிடைச்ச அனுபவம். இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா, ஒரு காம உணர்வு நம்மளுக்குள்ளாக வந்து எழுச்சி ஆகும் பொழுது அதை ஒண்ணுமே செய்யாத, தூண்டவும் செய்யாம, இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா சமன்படுத்தவும் செய்யாம அதை அப்படியே கவனிக்கும் பொழுது கலவியல்ல ஈடுபட்டா என்ன மாதிரியான ஒரு பரவச நிலையை உணர முடியுமோ அதே உணர்வு நம்ம எதையுமே செய்யாத நம்மளுக்குள்ளாக அந்த உணர்வு என்ன ஆகிட்டு இருக்கும், அப்படியே தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். அப்ப அந்த டைம்ல நம்ம ஏதோ ஒரு தியான முறைகள் நம்ம வந்து பயிற்சி பண்ணினோம்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன ஆகும்னா அது இன்னும் இனிஷியேட் ஆகி நாள் கணக்குல, வார கணக்குல, மாச கணக்குல கூட அதே உணர்வோட நம்மளால இருக்க முடியும், எதுவுமே செய்யாத. அப்ப இதத்தான் வந்து ஓஷோ என்ன சொல்லியிருக்காரு, காமத்திலிருந்து கடவுள் வரை. அப்ப இதை கடந்து சென்றால்தான், இப்ப நாமளா கடக்கணும்னா முடியாது. ஓஷோனுடைய சிந்தனைகள், புக்ஸ் இதெல்லாம் படிச்சுட்டா மட்டும் பத்தாது. அப்ப தொடர்ந்து இந்த பயிற்சி முறைகள்ல நாம ஈடுபடும் பொழுது மட்டும்தான் நம்மளுடைய உடல் தேவை கேற்ப என்ன ஆகுது, அந்த ஹார்மோனல் பேலன்ஸ் ஆகும் பொழுது அது என்ன ஆகுது, அடுத்த ஒரு ஸ்டெப்புக்கு வந்து ப்ரமோட் ஆகி போகுது இல்லையா. இது எல்லாத்தினாலையும் சாத்தியம்தான். அப்ப இது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்ல. பட் என்ன ஒண்ணுன்னா அதை தொடர்ந்து நாம வந்து என்ன பண்ணணும், பரிச்சயம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்ப அதுக்காக தான் வழிமுறைகள் என்ன பண்ணிருக்காரு, நிறைய சிந்தனைகள் ஆகட்டும், தியான முறைகள் ஆகட்டும் நமக்கு வந்து வழிவகுத்து கொடுத்திருக்காரு. அப்ப அதை வந்து நாம என்ன பண்ணலாம் அப்படின்னா, பரிச்சயம் பண்ணி நம்முடைய வாழ்க்கையில அந்த காதல் அப்படிங்கிறது காமமாக மாறி அந்த காமத்தில இருந்து கடவுள் நிலையை உணர்ந்து கொள்வதற்கு நாம ஒவ்வொருவரும் முயற்சி செய்வோம். நிச்சயமாக எல்லாருனாலேயே முடியும். இதுதான் புத்தா நிலை அப்படின்னு சொல்றது. புத்தர் இந்த நிலையில தான் இருந்திருக்கார். அப்போ அந்த உணர்வை ஒவ்வொருவர்னாலையும் நிச்சயமாக அது எட்ட முடியும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து சிந்திப்போம். ஓஷோனுடைய சிந்தனைகளோடு வாழ்க வளமுடன்.